வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன தவறு செய்யக்கூடாது, எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் என்பதை அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணாலும் நீங்களே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே அவங்க வெப்சைட்டில் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது www.singaporeairlines.comனு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடைய மெயின் பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க, எத்தனை டேட்டில் போகிறீங்க, எத்தனை பேர் ட்ராவல் பண்ணணும், இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரம்ன்றது என்னென்னா, எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே சென்னை ஏர்போர்ட் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூ அட்ரஸில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ, அதாவது எந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணணும். உதாரணமாக சிங்கப்பூர் போகிறீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஆப்ஷன் வரும். அதாவது SIN இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு நீங்கள் போனாலும் அந்த நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டுடைய 3 லெட்டர் கோடு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட் இருக்கும். அந்த நாட்டில் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகணும்னா அதோடைய 3 லெட்டர் கோடு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்லது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த 3 லெட்டர் கோடை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3 லெட்டர் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னைன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது MAAன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூருக்குன்னா SIN அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பேஜில் நீங்கள் உங்களோட டிபார்ச்சர் டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த டிபார்ச்சர் அப்படி ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் ஒன் வே மட்டும் தான் நீங்கள் போகிறீங்கன்னா ஒன் வே மட்டும் நீங்கள் கொடுங்க. சப்போஸ் ரிட்டன் வரீங்கன்னா ரிட்டன் டேட்டும் நீங்கள் சேர்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவில் வெறும் ஒன் வே மட்டும் தான் நான் டிக்கெட் புக் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளாஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேட்டகரி இருக்கும். அதாவது எக்கனாமிக், ப்ரீமியர் எக்கனாமிக்கு, ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எந்த கேட்டகரியில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ரேட் அதிகமாகும். அதே போல் சர்வீஸும் உங்களுக்கு அதிகமாகும். அடுத்தது பேசஞ்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் 3 கேட்டகரி இருக்கும். ஒன்று அடல்ட்டு, சைல்டு, இன்ஃபண்ட்டு. அடல்ட்டுன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறவங்க எல்லாமே அடல்ட் கேட்டகரியில் வருவாங்க. அதே போல் சைல்டு 2 வயசுலேருந்து 11 வயசுக்கு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்க சைல்டில் வருவாங்க. இன்ஃபண்ட்ன்றவங்க பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் இன்ஃபண்ட்டில் வருவாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும் ஒரே ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. வித்தியாசம் வராது. அதாவது 2 வயசுக்கு மேலே யார் ட்ராவல் பண்ணாலும் ஒரே ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஃபண்ட் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் ஃபேர் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் லோக்கலாக டொமஸ்டிக் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸடாக 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். அதாவது எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை சைல்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை இன்ஃபண்ட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண டேட்டில் எத்தனை ஃப்ளைட் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஃப்ளைட் எல்லாமே காட்டும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃப்ளைட் அவைலபிலிட்டி காட்டுது. இந்த 2 ஃப்ளைட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டைமிங்கு. ஃப்ளைட் டைமிங் எப்பவுமே ரயில்வே டைம் தான் கொடுப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணினா 07 கொடுப்பாங்க. இதே நைட்டு 7 மணினா 1900 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃப்ளைட்டு சூஸ் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க. அதே போல் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்புது, எத்தனை மணிக்கு போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அரைவல் டைம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட அரைவல் டைம் கிடையாது. சிங்கப்பூரில் என்ன டைம் நீங்கள் அரைவல் ஆகுவீங்களோ அந்த டைமை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணம் இந்த செகண்ட் ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 மணிக்கு டிபார்ச்சர் ஆகுது. அதாவது இந்தியன் டைம் படி 10:30 மணிக்கு கிளம்பும். அதே போல் சிங்கப்பூரில் 17:40, அதாவது சிங்கப்பூரோட ஈவினிங் 5:40க்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. இதே போல் உங்களுடைய கன்வீனியன்ட்டான ஃப்ளைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற எக்கனாமிக் கிளாஸில் 3 டைப் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணமாக நீங்கள் இந்த எக்கனாமிக் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் 14,000 சம்திங் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு லக்கேஜ் 25 கிலோ தான் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இதே நீங்கள்
எக்கனாமிக் ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஃபேர் வந்து 21,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் உங்களுடைய ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து 30 கிலோ வரைக்கும் உங்களுக்கு தராங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே போல் ஃப்ளெக்ஸிலேருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கேற்ற வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஃப்ளெக்ஸியில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் ஃப்ளைட் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எக்கனாமிக் வேல்யூவில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. இதே போல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு எதில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண மாட்டீங்க, டேட் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, உங்களோட ட்ரிப் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக் வேல்யூன்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் புக்குன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் ஃப்ளைட் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு போகுது, இதே போல் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது பேசஞ்சர் நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிவன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிவன் நேமில் என்ன நேம் இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேமாக கொடுக்கணும். அதே போல் பாஸ்போர்ட்டில் சர்நேம் அப்படின்ற காலத்தில் என்ன நேம் இருக்கோ அதுதான் உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுக்கணும். அப்படின்னா சர்நேம் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் டைட்டில் சூஸ் பண்ணும்போது மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மிஸ்டர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே போல் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அடுத்தது நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன ரெகுலேஷன் சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னா மினிமம் 6 மந்த் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டான இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுங்க. ஏன்னா சப்போஸ் வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆனாலோ இல்லை கேன்சல் ஆனாலோ நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும். அதனால் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு தான் டிக்கெட் காப்பியும் சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபாரின் ட்ரிப்புக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது பாஸ்போர்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கேட்க மாட்டாங்க. அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. உதாரணமாக இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பரே கேட்கல, வெறும் நேமும் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் டிக்கெட் புக் பண்ணால் கண்டிப்பாக பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. இது வந்து ரெக்குயர்மெண்ட்டு தான். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற வெப்சைட்டில் கேட்டாங்கன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது இந்த பேஜில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுங்க. பேசஞ்சர் நேம் கொடுங்க, பேசஞ்சர் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது போல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து சப்போஸ் வந்து சைல்டு வந்து ட்ராவல் பண்ணாலோ இல்லை இன்ஃபென்ட் ட்ராவல் பண்ணாலோ டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அந்த பாப்அப் மெசேஜில் உங்களுடைய பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் சீட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். சீட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்து போகணும், இல்லை ஃப்ரண்ட் சீட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ சீட்டே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த லைட் க்ரீனாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட்டு தான். நீங்கள் 3 பேர் ட்ராவல் பண்ணுறதுனால 3 பேர் தொடர்ந்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தனியாக வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். 3 சீட்டும் வந்து ஆட் பண்ண பிறகு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆட் ஆன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் சர்வீஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமாக நீங்கள் எக்ஸஸ் லக்கேஜ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரைட்டில் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. அதாவது 5 கேஜி 10 கேஜி 15 கேஜி அது மாதிரி இருக்குது. அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸஸாக வந்து நீங்கள் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். இதே போல் சர்வீஸ் இருக்குது. அதே போல் இதில் இருக்கிற ஆட் ஆன் சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இது போல் பல ஆப்ஷனாக இருக்குது. எந்த மோடில் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ண உடனே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கான டிக்கெட் காப்பியை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பியை வச்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு டேட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும், இதே போல் ஏதாவது உங்களுக்கு கொரி வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம்.
நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.